ஹை வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்றைக்கி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னையில் குளத்தூருங்கிற ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆங்கியோவில் 6100 அப்படிங்கிற ஒரு ஏவி ரிசீவர். ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கர் பேக்கேஜ் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைன் ஆடியோவில் 5.0 வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் பார்த்துட்டிங்கன்னா வார்ஃபடில் 2 சப்வூஃபர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 7.2 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டாக் ஆர்எம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம், நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி வேணுங்கிறனா வேறு எதனா சேஞ்ச் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னதுனால. ஸோ அந்த கஸ்டமர் வந்து டாக் ஆர்எம் வேறு கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஃபைன் ஆடியோ வாங்கிட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். 2 10 இன்ச்சஸில் வார்ஃபடில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 2 டவரு, ஒரு சென்டரு, 2 சரௌண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 8 இன்ச்சஸில் அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீலிங்கும் பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு இவங்களே வந்து ஓனாக வந்து சீலிங் மேக் பண்ணிட்டாங்க. இந்த சீலிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்கோ வந்து ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணும். அதுக்காக இந்த சீலிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக 7.2 சிஸ்டம் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமருக்கு நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சர்வோ ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜ் நிறையா வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். கீழே ரைட் சைடில் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 1 இயர் வாரண்டியோடு வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருக்குறோம். இது நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஸ்டெபிலைசர் தாங்க இது. ஸோ ஒரு சர்வோ ஸ்டெபிலைசர் வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுரும், லோவாக இருந்தாலும் உங்களை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பேலன்சிங்காக ஒரே வோல்டேஜில் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவராலாக இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரே ஸ்டெபிலைசரில் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா செக் பண்ணி கேலிப்ரேஷனாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப் மூலிமா அந்த ரூமில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ அந்த ரிசீவருக்கு என்னென்ன செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வைக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஒரு கேலிப்ரேஷனை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த யூ மைக்குன்னு சொல்லுவாங்க. மினி டிஎஸ்பியில் யூ மைக் 2 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேஷன் வந்து நம்ம செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். That way. Be ready. ஸோ ஃபைனலாக இந்த கஸ்டமருக்கு சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஸோ ஆங்கியோ ரிசீவர், பயனுடைய ஸ்பீக்கர்ஸு, சப்வூஃபரு, இந்த ரூமுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கேதர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் அக்கோஸ்டிக் கொஞ்சம் வந்து தேவைப்படுது. ஸோ எக்கோ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்கோ நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வால் பேனல் போடலாம், ஸோ பேஸ்டாக போடலாம்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் சஜஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பட்ஜெட்டில் வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ தற்சமயத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மினிமலாக நம்ம வந்து கஸ்டமர் சஜஷனை கொடுத்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து வாங்க சொல்லியிருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த வீட்டில் ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் செட்டப் ஃபுல்லாக அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. நம்ம கேலிப்ரேஷன் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் என்ன தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கிடுவீங்க, பட் இந்த கேலிப்ரேஷன் வரும்போது நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. கேலிப்ரேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு விதமான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நீட் இருந்தால் கால் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும், இல்லை எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.